ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு நான் வீடியோ பேசி போட்டு. இன்றைக்கி எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, தமிழ்நாட்டில் மலேசியா பெண்மணி இங்கே உதயநிதி அவர்களை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களை கிண்டல் பண்ணி வாயை ஒரு மாதிரி கோணிக்கிட்டு கிண்டல் பண்ண வீடியோ தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. தமிழ்நாட்டு ஊடகங்களில், யூடியூப்பில், எல்லாத்துலேயும் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயும் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அது டிவிக்கு பசங்களும் எடுத்து போடுறாங்க, டிஎம்கே ஆளுகளும் எடுத்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் கேட்குறது ஒன்று தான். மலேசியாவுக்கு வேலைக்கு வந்திருக்கேன். நாங்கள் ஏதாச்சும் இந்த நாட்டுடைய அரசியல் பேசுகிறோமா? இந்த நாட்டுடைய அரசியல் பேசுகிறோமா? பேசவும் கூடாது. தார்மீகமாக ஒரு நாட்டுடைய இன்னொரு நாட்டுடைய அரசியலை பேசக்கூடாது. அதனால் நாங்கள் எந்த காலத்தில் பேசுகிற கிடையாது. ஆனால் நீங்கள் இங்கே மலேசியாவில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் நடிகையை விமர்சனம் நீங்கள் படம் பார்க்குறீங்க, காசு கொடுத்து பார்க்குறீங்க, அது விமர்சனம் பண்ணுறதுங்கிறது வேறு. ஆனால் ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு பொலிட்டிக்கல் தலைவரை, ஒரு கட்சியுடைய எதிர்க்கட்சி தலைவரை உங்களுக்கு விஜயை பிடிக்கிறதுங்கிறதுக்காண்டி நீங்கள் எப்படி ட்ரோல் பண்ணுறேன்ட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். என்ன உரிமை இருக்குது? இதே எல்லாம் நிறைய பேர் இங்கே போடுது, பார்க்குறோம், வீடியோ பார்க்குறோம். சரி, எதுவும் பதில் சொல்லக்கூடாது. ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ ஊரில் நல்ல ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு, வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ ட்ரோல் மெட்டீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த நாட்டு அரசியல் பேசுங்க, அது உங்களுடைய ஊருடைய அரசியலில் பேசாதீங்க. ஊருடைய பொருளாதாரம் என்ன, அரசியல் சூழ்நிலை என்ன, மக்களுடைய சூழ்நிலை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். தெரியாமல் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை ஒரு ஆளுங்கட்சி தலைவரை ஒரு முதல்வராக இருக்க விஜய் விமர்சனம் பண்ணுறாங்க. அதுக்கு ஊரில் உள்ள டிவிகே கட்சிக்காரங்களோ இல்லை விஜயோ இல்லை அந்த கட்சியோட அமைச்சரவையில் இருக்கிறவங்களோ அவங்க பேசிக்கிடுவாங்க. நீங்கள் முதல்வரை நீங்கள் விஜய் ரசிக்கிறீங்களா? ரசிக்கிறதோடு இருங்க. விஜய் நல்லது பண்ணாரும் உங்களுக்கு தெரியாது, கெட்டது பண்ணாரும் உங்களுக்கு அந்த அரசியல் சூழ்நிலை உங்களுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு தெரியாது. அது ஊரில் உள்ளவர்களுக்கு தெரியும் என்னன்ட்டு. அது எதுவும் தெரியாமல் எதிர்க்கட்சி தலைவரை நீ விமர்சனம் பண்ணுறதெல்லாம் சரி கிடையாது. இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக தமிழ்நாட்டு பொலிட்டிக்கை பற்றி பேசுகிற எல்லாருக்கும் தான். உங்களுக்கு நீங்கள் அங்கே ஓட்டு போட்டு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க போகிறது கிடையாது. ஒரு நடிகங்கிறதுக்காண்டி நீங்கள் ஆதரிக்கிறீங்க. நாங்கள் எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு யார் தேவை, யார் நல்லாட்சி பண்ணணும் அப்படிங்கிற நாங்கள் யோசிச்சு முடிவெடுப்போம். இப்போ வந்ததுக்குனால நல்லாட்சி பண்ணிட்டாப்லையா? ஊரில் அவ்வளோ பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. சும்மா உட்காந்துக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின்